ஹலோ வியூவர்ஸ். சில பிரச்சினைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லை. நாம் ஒதுங்கிச் சென்றாலே சில சமயம் பிரச்சினைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது. சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது. நம் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒருவரால் அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் அன்பு போலி என்று சொன்னவருக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. வலியோடு கடந்திடுங்கள். புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய்த்தான் தெரியும். புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும். முடிந்தவரை கவலையை விட்டு தள்ளுங்கள். புரியாதவர்கள் சந்தோஷமாய் இருக்கும் போது நாம் மட்டும் ஏன் சோகமாய்? ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் இதயமும். உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நீ யாருக்கும் பாரமில்லை என்று சந்தோஷப்படு. ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு. வெற்றி நிச்சயம். எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. சிரிப்பை இயல்பாக்கிக் கொள்ளுங்கள். மனதில் கவலை இருப்பினும் அகம் போல முகமும் அழகு பெறும் தனித்தன்மையாக. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது. இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகிறான். நடிப்பவன் மதிக்கப்படுகிறான். ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகிறான். காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும் வலிக்க வலிக்க நின்று கொல்லும். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக வெறுத்துவிடு. பொய்யாக நேசித்து விடாதே. உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில் தான். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது முட்டாள்தனம். அவங்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். அவர்கள் நம்மை தேடி அலையும் அளவிற்கு. உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதில்லை. ஊமையாய் இருந்தாலே போதும். சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும். முகமா முகமூடியா என்று தெரியாமலே பழகிக்கொண்டு இருக்கிறோம் பல மனிதர்களுடன். உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும். அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும். இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் வெறுப்பவர்களை தேடாதே. விரும்பியவர்களை வெறுக்காதே. வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள். அப்படி பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. வாழ்க்கையில் ஓரளவுக்கு விட்டு கொடுக்கலாம். ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை குறுகியது. வாழுங்கள். கோபம் தேவையற்றது. அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது. அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை. அதை ரசியுங்கள். விஷமும் வேஷமும் ஒன்றுதான். விஷம் உயிரை கொல்லும். வேஷம் மனதை கொல்லும். வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வலியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல, பாசத்துடன் பழகுகின்றார்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் தான். யாரையும் நம்பாதே. பாசம் போல இருக்கும். பழகிப்பார். பாதி அதில் வேஷம் போடும் மனிதர்கள்தான்.
அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கிட்ட காட்டினா மட்டும் போதும். எல்லோருக்கிட்டையும் காட்டி நம்ம மதிப்பை நாமளே இறக்கிக்க கூடாது. பாசம் எது வேஷம் எது என்று தெரியாமல் நாம் காட்டும் பாசமே நம்மை சுட்டரிக்கிறது ஒரு தருணத்தில். பாசம் வையுங்கள், தவறில்லை. ஆனால் பைத்தியமாக ஆகிவிடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. கவலைகள் எல்லாம் கனவை போல கரைந்து போக வேண்டும் என்பதே அனைவரினதும் கனவு. ஆனால் சிலருக்குத்தான் அது முடிகிறது. கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் வேலை. கவலை மலை அளவு ஆகும்போது மனமும் மரத்து போகும். உனக்கென்ன கவலை, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க என்று எளிதில் விமர்சித்து விடுவார்கள். ஆனால் நாம் அழுது அழுதே மரத்து போனவர்கள் என்று யாருக்கும் புரிவதில்லை. உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம், வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும். மற்றவர்கள் நமக்கு கவலையை தந்தாலும் 4 பேருக்கு நாம நல்லதை செய்வோம் என்று மட்டும் நினையுங்கள். இனி வரும் காலங்களில் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே ஆக வேண்டும். அதுபோலத்தான் நம் கவலைகளும் என்றாவது ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்கள். யாரும் இல்லை என்ற கவலை வேண்டாம். உனக்காக அழுவதற்கு உன் கண்கள் இருக்கிறது. கண்ணீரை துடைப்பதற்கு உன் கைகள் இருக்கிறது. உங்களை யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் கவலை வேண்டாம். தொட்டு பார்க்கவே அருவருப்பான புழுதான் பிறகு அனைவரும் தொடுவதற்கு ஆசைப்படும் பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. வலியோடு புழுவாய் வாழும் போது புழுவென இழிவாய் பழித்தவர்கள் வலிமையோடு வண்ணமயமாய் பறந்து திரியும் போது பட்டாம்பூச்சி என மகிழும் காலம் விரைவில் வரும். அதுவரை காத்திரு. காரணங்களை மட்டும் கண்டுபிடியுங்கள். பின்னர் கவலை நிலைகளை சமாளிப்பது எளிதாக இருக்கும். ஒரு குடையால் மழையை நிறுத்த முடியாது. ஆனால் அந்த நிமிடம் நம் மீது விழும் மழைத்துளியை நிறுத்த முடியும். அதுபோலத்தான் சிறு சிறு புன்னகை வாழ்வை மாற்ற முடியாது. ஆனால் அந்த நிமிடத்திற்கான கவலையை மறக்க முடியும். வலி என்பது ஒரு நொடியில் ஏற்படுவதுதான். சில வலிகள் மறைய மறுக்கும், சில வலிகள் மறைய காலம் எடுக்கும். யாருக்கும் இங்கே நல்லதே நடந்து கொண்டு இருப்பது கிடையாது. கெட்டதேதான் வாழ்க்கையும் ஆகாது. நாம் அணுகும் அணுகுமுறையும் சிந்தனையும் தான் எதையும் தவறாக எண்ணும் எண்ணத்திற்கு காரணம். நீ பிறப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே உனக்கான வரலாறு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதை நீ சரித்திரமாக்குவதும் சமாதியாக்குவதும் உன் கையிலே. இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன். நன்றி நண்பர்களே.